ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிளாஸ் 8 வாங்க பீட் ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு லூப் எடுத்துக்கணும். அந்த லூப்புக்குள்ளே வந்து நம்ம த்ரீ பீட்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணணும். அந்த த்ரெட்டில் வந்து நம்ம த்ரெட்டை அந்த நீடில் இருக்க ஹூக்கில் இழுத்து நம்ம அந்த நீடில் இருக்க பீட்ஸை வந்து உள்ளே தள்ளினாலுமே வந்து நார்மலாக அது வந்து த்ரெட்டுக்குள்ளே போயிடும். இதுக்கு வந்து நம்ம எந்த த்ரெட் யூஸ் பண்ணணும்னா சீவிங் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து என்ன கலர் கிளாத் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் பண்ணக்குள்ளே த்ரெட் யூஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு வந்து சிமிலராக இருக்கும். சில பேர் வந்து நைலான் த்ரெட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. நைலான் த்ரெட்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி சீவிங் த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணால் ப்ரொலாங்டு வந்து நம்மளோட ஒர்க் வந்து ஸ்ட்ரேயாக இருக்கும். தென் நம்ம ஸ்டிச் கொடுக்கக்குள்ள எப்பயுமே வந்து சுகர் பீடாக இருந்தாலும் சரி, 2mm பீடாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம த்ரீ பீட் ஆர் 2 பீட் இந்த மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒருவேளை 5 பீட்ஸ் வச்சு கொடுத்தா வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்து லூஸ் ஆகுன மாதிரி ஃபீல் ஆகும். எங்கன்னா மாட்டினாலும் சரி, எதெல்லாம் சிக்கிக்கிட்டாலும் சரி, அந்த இதில் வந்து கட் ஆகி ஒர்க் வந்து ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 3 பீட் ஆர் 2 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். மேக்ஸிமம் பிகினர் வந்து இந்த தப்பு தான் பண்ணுவாங்க. 5 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது, 6 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது. தென் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் இந்த வீடியோ கிளியராக பாருங்கள். இந்த ஸ்டிச் பண்ணுறல இதில் வந்து ஃபஸ்ட்டு போட்ட பீடுக்கும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற பீடுக்கும் ஒரு 1 mm வந்து கேப் இருக்கும். அந்த மாதிரி கேப் வந்து இருக்கக்கூடாது. நம்ம போடுற ஒர்க் லைனாக ஃபஸ்ட்டு பீட்டுக்கும் செகண்ட் பீட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்கோ சேம் கேப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்கணும். மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பீட் ஸ்டிச் ஒர்க்கில் ஈவனாக வந்து ஸ்டிச் பண்ணணும். தென் இந்த கிளாஸோட ஹோம் ஒர்க் என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைனில் லைன் ட்ரா பண்ணி நீங்கள் வந்து பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கணும். 2mm பீட் ஆர் சுகர் பீட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்துருக்கணும். தென் உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் வந்து ஒரு டாலோ இல்லை ட்ரீ, ஃப்ளவர் அந்த மாதிரி வச்சு நீங்கள் சுகர் பீட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கணும். இதான் இந்த கிளாஸோட ஹோம் ஒர்க். தென் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்ணாட் நீங்கள் போடக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக போடணும். கொஞ்சம் தூரமாக போட்டால் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்காது. பீடோட நெருக்கமாக போட்டால் தான் ஈக்குவலாகவும் கரெக்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சின்ன லைக் போட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.